மைக்ரோசாஃப்ட் புதுமையான கல்வியாளர் 2024-2025 திட்டத்தின் கீழ் பிளாஸ்டிக் புத்தாக்க சவால் இறுதிச் சுற்றுப் போட்டி நேற்று வெஸ்லி மெத்தடிஸ்ட் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த போட்டி 2024ஆம் ஆண்டு பூமி தினத்தை முன்னிட்டு வெஸ்லி பள்ளியில் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் தொடங்கப்பட்டது. பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்து நிலைத்தன்மை நோக்கில் ஒன்றுபட்டு செயல்படுவதற்கான ஒரு முக்கிய முயற்சியாக இதை முன்னெடுத்தனர். மேலும் ஒற்றை பிளாஸ்டிக் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக பள்ளி இத்திட்டத்தை வலுப்படுத்தியது. இந்த சவாலின் மூலம் மாணவர்கள் மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை புதுமையான தயாரிப்புகளாக மாற்றி தங்களது படைப்பாற்றலை வெளிப்படுத்தினர். இது பிளாஸ்டிக் பயன்பாட்டின் தாக்கம் பற்றிய விழிப்புணர்வை அம்மாணவர்களின் மத்தியில் அதிகரிக்க உதவியதாக ஆசிரியர்கள் கூறினர். மாணவர்கள் மைக்ரோசாஃப்ட் பயன்பாடுகளை பயன்படுத்தி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். கீழ்நிலை 2ஆம் நிலை பள்ளி மாணவர்களும் மேல்நிலை 2ஆம் நிலை பள்ளி மாணவர்களும் மைக்ரோபிட் மேலும் மைன்கிராஃப்டை பயன்படுத்தி புதுமையான கண்டுபிடிப்புகளை ஆராய்ந்தனர். இந்த திட்டத்தின் மூலம் மொத்தம் 97 புதுமையான கண்டுபிடிப்புகள் உருவாக்கப்பட்டன. கடந்த மாதம் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் 56 கண்டுபிடிப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கண்காட்சிக்கு வைக்கப்பட்டன. இறுதிச் சுற்றுக்கு 10 சிறந்த கண்டுபிடிப்புகள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ள 20 குழுக்கள் தங்களது கண்டுபிடிப்புகளை நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னிலைப்படுத்தின. மாணவர்கள் இந்த புதுமை சவாலில் ஆர்வத்துடன் ஈடுபட பெற்றோர் முழு ஆதரவை வழங்கியதாக கூறப்பட்டது. நேற்று நடைபெற்ற இறுதிச் சுற்றுப் போட்டியில் மொத்தமாக 120 ஆசிரியர்களும் 1200 மாணவர்களும் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். இந்த சிறப்பான திட்டம் வரும் ஆண்டுகளிலும் தொடர்ந்து நடைபெற உள்ளது என இந்த பிளாஸ்டிக் புத்தாக்க சவால் போட்டியை தொடங்குவதற்கு காரணமாக திகழ்ந்த ஆசிரியர் நரேஷ் மாணிக்க வாசகம் தெரிவித்தார். இறுதிச் சுற்றுப் போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ப. பிரபாகரன் கலந்து கொண்டார். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள், பதக்கங்கள், ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.